ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் அக்வேரியம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பவுடர் ப்ரௌன் டேங்க் ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பவுடர் ப்ரௌன் டேங்க் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் ஃபேமிலியை சேர்ந்தது தான். டேங்க் ஃபேமிலிங்கிறது ஒரு பிக் ஃபேமிலி. அதில் ஒரு வெரைட்டி சேர்ந்தது தான் இந்த பவுடர் டேங்க் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இது எங்கே கிடைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷனில் தான் இந்த ஃபிஷ் வந்து நிறையவே கிடைக்கும். அங்கேருந்து தான் இங்கே இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து இந்தியன் ஓஷனில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் ஓஷனில் கிடைக்காது. இது வந்து பசிபிக் ஓஷனில் தான் இந்த ஃபிஷ் வந்து கிடைக்கும். இதோட கலரே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக யூனிக்காக இருக்கும். அதோட உடம்புல ப்ரௌன் கலரில் பவுடர் மாதிரி இருக்கும். நல்லா அது பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபிஷ். நீங்கள் பார்த்து தான் உங்கள் டேங்க்கில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டேங்க்ஸ் கூட விடும்போது சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இன்னொன்று உங்கள் வாட்டர் டெம்பரேச்சர், பேராமீட்டர்ஸ், பிஹெச் லெவல் இதெல்லாமே வந்து உங்கள் டேங்க்கில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே இந்த ஃபிஷ்ஷை வந்து தாராளமாக வந்து உங்களால் வளர்க்க முடியும். இதோட டயட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆம்னிவோரஸ் சேர்ந்த ஃபிஷ் தான். இதுக்கு நீங்கள் என்ன ஃபீட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நோரி ஷீட்ஸ் ஃபீட் பண்ணலாம், ஆல்கே, ஹை குவாலிட்டி பெல்லட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணிங்கனாலே தாராளமாக இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே சாப்பிடும். ஓகேவா? இது வந்து மற்ற டேங்க்ஸ் கூட வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ராப்பர் செட்டப்போடு ஆட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை வந்து ஜோடியாக விடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜோடியாக விட முடியாது. ஏன் வந்து ஜோடியாக விட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஜோடியாக விட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து சண்டை போட்டுக்கும். அதனால தான் வந்து இந்த ஃபிஷ் வந்து நம்ம ஜோடியாக வந்து விட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.